கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதை முடிச்சுட்டு பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அது எந்தெந்த ஸ்டாக்ஸ்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேடார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிஃப்டி இன்றைக்கி, அதாவது நிஃப்டி வியாழக்கிழமை உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை தான் கொடுத்துருக்கு. இந்த நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், அதாவது நிஃப்டி அனதர் ஸ்விங் போகணும், நெக்ஸ்ட் ஒரு ஸ்விங் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டில் என்ன பிரேக் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ நேற்று கிளியர் கட்டாக பிரேக் ஆகிருக்கு. ஸோ ஓகே, அப்போது இனிமேல் நெக்ஸ்ட் ஸ்விங் போயிருமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஸோ இல்லை, இன்றைக்கி ஃப்ரைடே வீக்லி க்ளோஸ் பார்க்கணும். ஸோ வீக்லி க்ளோஸ் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டிசைட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் ஸ்விங் போக போகுது அப்படின்ட்டு. ஸோ கரெக்டாக உங்களுக்கு நிஃப்டி 23,190 க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஒரு நல்ல விஷயம், 23,000க்கு மேலே உங்களுக்கு நிஃப்டியை க்ளோஸ் வச்சது. ஸோ இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும், ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில். ஓகே, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஃப்ரைடே இன்னைக்கு உங்களுக்கு புல்லிஷில் முடிஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி க்ளோஸ் உங்களுக்கு இந்த வாரம் நல்லாயிருக்கும். ஸோ அப்படின்றப்போ கண்டிப்பாக நிஃப்டி அப்சைடில் போகும். ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்மளோட அனாலிசிஸில் கொடுத்துருது தான் டார்கெட் 23,790 உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு 360 பாயிண்ட்ஸ் அப்சைடில் போயிருக்கு. ஸோ அப்சைடில் போயிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. அதாவது 50,165 வரைக்கும் போயிட்டு இங்கே பாருங்கள், அதோட ஹைன்னு பார்த்தோம்னா நம்ம 50,155 போயிட்டு அங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகிருக்கு. அவ்வளோதான், இது ஒன்றும் நோ இஷ்யூ. ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரியே அதோட அதாவது டார்கெட் பார்த்தீங்கன்னா 50,633 போய்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் யாராவது ஒரு பொசிஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில், என்னை பொறுத்தளவு அதோட பாடியிலேயே நம்ம க்ளோஸ் பண்ணிடுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ 50,495 உங்களுக்கு வரும்போது நீங்கள் உங்களோட பொசிஷனை வச்சுருந்தீங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணுறது ஒரு கரெக்டான டிசிஷனாக இருக்குன்றது என்னோட முடிவு. ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு உங்களுக்கு டார்கெட் சொல்லியிருக்கோம். ஸோ இது முடித்ததுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி எப்படி போக போகுது அப்படின்றத பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்னன்றதை பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்த்துருவோமா? ஓகே, நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் என்சிசி. ஸோ என்சிசி அதோட ஆல் டைம் ஹைலேருந்து உங்களுக்கு நல்லாவே ஃபால் ஆகிருக்கு. அதோட ஆல் டைம் ஹை 359 ரூபா, அதாவது 360 ரூபாலேருந்து 171 ரூபா வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த வீக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லியில் நம்ம, அதாவது வீக்லி பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வீக்லியில் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே, இன்றைக்கி செஷனில் புல்லிஷ் கேண்டில் முடிஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஒரு 3:15 அந்த டைமில் ஒரு என்சிசியை நீங்கள் பார்த்தீங்கன்னா புல்லிஷ் கேண்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் பை போகலாம். ஸோ இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 255, செகண்ட் டார்கெட் 316, தேர்டு அதோட ஆல் டைம் ஹை. இப்போ உங்களுக்கு இதை டெய்லியில் கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். இன்னொரு விஷயமும் நம்ம இதில் பார்க்க வேண்டியது இருக்குது. டெய்லியில் பார்க்கும்போது நேற்று உங்களுக்கு ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இது பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுனால இது அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. இன்னொரு விஷயம், ஒருவேளை
அங்கேருந்து ஃபால் ஆனிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெக்லைன் வந்து உங்களுக்கு நெக்லைனில் வந்து ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ ஃப்ரைடே இன்றைக்கி நீங்கள் ஒரு 3:15 போல் இந்த ஸ்டாக்கை வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ட்ரி போகிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு மிட் கேப் ஸ்டாக்ஸ் இன்னொன்று பார்க்க போகிறோம். அப்புறம் ஃபார்மா செக்டாரில் ஒரு ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் என்எம்டிசி. ஸோ என்எம்டிசி இந்த கன்சால்டேஷன் ஜோனை பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணி நேற்று, அதாவது இப்படி பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு இந்த கேண்டிலுக்கு முன்னாடி கேண்டிலே உங்களுக்கு பிரேக் பண்ணியிருக்கு. பட் ஸ்ட்ராங்கான அதாவது ஓப்பன் க்ளோஸ் வெளியில் வரல. ஸோ அப்படி இருக்கும்போது நேத்தோட கேண்டிலும் ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ரீடெஸ்ட் எடுத்தால் நமக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம பார்க்கலாம். இல்லை இதுக்கு அதாவது இன்றைக்கி ஃப்ரைடே ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகுதுன்னா அதை நம்ம கண்டிப்பாக வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்ணிட்டு தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஓகே, ரீடெஸ்ட் எடுத்தால் நம்ம ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஒருவேளை இதுக்கு மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனாலும் நீங்கள் ஃப்ரைடே, அதாவது இன்றைக்கி என்ட்ரி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் ஒரு 315 போல் பாருங்கள். 315, 320, 25 நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கிடலாம். இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு டார்கெட் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து நான் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பாஸ் ஆகுது. இந்த ட்ரெண்ட் லைனில் டச் பண்ணும்போது கொஞ்சம் லேக் ஆகும். ஸோ ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். இல்லை ஒரு 2-3 நாள் ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் போயிட்டு அதுக்கப்புறமா உடைக்கலாம். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கிறங்க. ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணுறது 82. நெக்ஸ்ட் டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை 95. நீங்கள் எஸ்எல் வந்து பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ட்ரி எங்கே எடுக்க போகிறோம் அப்படின்றத பொறுத்து இருக்குது. ஸோ என்னை பொறுத்தளவு நம்மளோட எஸ்எல்லை வந்து இங்கே வச்சுக்கலாம். 63 எஸ்எல்லை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் மார்க்ஷான் ஃபார்மா. இந்த மார்க்ஷான் ஃபார்மா நம்ம ஒரு இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கொடுத்துருந்தோம். ஸோ அது வந்து ஒரு கரெக்ஷன் ஆகும் பொழுதே நம்ம இந்த ஸ்டாக்கை ப்ரிடிக்ட் பண்ணி கொடுத்துருந்தோம். ஓகே, இப்போது நம்ம இந்த ஸ்டாக்கை ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு பை பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு இந்த வீக் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு எங்கல்ஃபிங்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எங்கல்ஃபிங் நடந்திருக்கு. ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லி க்ளோசிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. அப்படின்றப்போ இது நம்ம அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் நெக்ஸ்ட் வீக்கும் அப்சைடில் தான் போகும். ஸோ அப்படின்றப்போ நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு கரண்ட் பொசிஷனாக நமக்கு எப்படி இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்குவோம். இது வேறு ஏதாவது பேட்டர்ன் இருக்கா அப்படின்ட்டு. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டபுள் பாட்டம் நெக்லைன் பிரேக் ஆகிருக்கு. ஸோ நெக்லைன் பிரேக் ஆனதுனால நம்ம என்ட்ரி வந்து இன்றைக்கி என்னை பொறுத்தளவு டெய்லியில் எடுக்கிறவங்க இன்றைக்கி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு பிறகு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். என்ட்ரி எடுத்துக்கிட்டு இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டார்கெட் 273, செகண்ட் டார்கெட் 357, அதோட ஆல் டைம் ஹை. ஓகே, சில பேர் பார்த்தீங்கன்னா வீக்லியில் என்ட்ரி எடுப்பாங்க. வீக்லியில் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா 315 ஆர் 2025 இந்த ஸ்டாக் எப்படி வந்து க்ளோசிங் வந்திருக்கு, புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனாவே நம்ம என்ட்ரி எடுத்துக்கிடலாம். ஓகே, எஸ்எல் ப்ரீவியஸ் லோவுக்கு கீழே, அதாவது 186 நீங்கள் எஸ்எல்லை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். உங்களுக்கு மார்க்ஷான் ஃபார்மா நல்லா வெறித்தனமாக ஏறும், சூப்பராக ஏறக்கூடிய ஸ்டாக்ஸ். அப்படி நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் அதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் இண்டஸ்இண்ட் பேங்க். ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து நம்ம இந்த ஸ்டாக்கை ஆல்ரெடி நம்ம அனாலிசிஸ் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இது வந்து இந்த ப்ரைஸை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த ப்ரைஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி வரும்போது நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். ஸோ கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து தான் இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், போன வீக் உங்களுக்கு
சரியான ஒரு ஃபால். அதையும் முடிச்சுட்டு இந்த வீக் பார்த்தீங்கனாலும் ஒரு பேரிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. பட் இது ஒரு 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 குட்டி கேண்டிலாக பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, நீங்கள் இந்த ஸ்டாக்கை ஒரு அதாவது லாங் டேர்முக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுங்கள். அதோட ஆல் டைம் ஹை பேங்க் பொறுத்த வரைக்கும் அது இது ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக் அப்படின்றப்ப நம்ம கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நம்பிக்கையாக நம்ம அக்குமுலேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ஸ்டாக்கு தான். ஸோ இப்போ ஒரு நல்ல வேல்யூஷனில் நமக்கு கிடைக்குது. ஸோ இதோட ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000க்கு மேலே, எஸ் 2025 ரூபா இதோட ஆல் டைம் ஹை. ஸோ இப்போ ப்ரீவியஸ் ஹைன்னு பார்த்தீங்கன்னா 1691. இந்த 1691 இருந்து தான் இந்த ஸ்டாக் கீழே விழுந்திருக்கு. ஸோ 684 ரூபா இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் போய்கிட்டு இருக்க ஸ்டாக். இப்போது இந்த ஸ்டாக்கை நம்ம வாங்கி வச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஒரு ஷார்ட் டேர்முக்காக கூட நீங்கள் வாங்கி வைக்கலாம் இந்த ஸ்டாக்கை. ஸோ இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணிங்க. இந்த ஸ்டாக் அதாவது ஷார்ட் டேர்முக்கு நம்ம ஒரு கரெக்ஷனில் ஒரு ஸ்டாக்கை ஷார்ட் டேர்முக்காக நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு கோல்டன் ரூல்ஸை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, நம்ம மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.